பாக்கியா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே பாக்கியா ராதிகா வீட்டை காலி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நேராக இனியாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. இனியா, அங்கே என்ன பண்ணுறீங்க? கோபி எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா, டேடி எங்கேருந்து வரைக்கும் பேசவே மாட்டேன், நீங்கள் இப்போ மட்டும் என்னமோ அக்கறையாக டேடியை பற்றி விசாரிக்கிறீங்க, சரியில்லையே அப்படின்னு கேட்க, இனியா, நான் உங்கள் டேடிகிட்ட பேசணும், கொஞ்சம் எமர்ஜென்சி, நீ உங்கள் டேடிகிட்ட போய் ஃபோனை கொடுன்னு சொல்கிறாங்க. இனியா அப்படியே பாட்டிகிட்ட சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இனியா நீ ஃபோனை கொடுக்காத, உங்கள் அம்மா எதுக்கு கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். என்ன பாட்டி சொல்கிறீங்க? அந்த ராதிகா நம்ம வரும்போது வீட்டை காலி பண்ண போதா பேசியிருந்தாங்கல்ல, அநேகமாக ராதிகா வீட்டை காலி பண்ணுவா, அதனால் உங்கள் அம்மா இப்போது அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணுறா, நீ ஃபோன் எடுக்காத அப்படின்னு இங்கே ஈஸ்வரி இனியாட்ட சொல்லிட்டாங்க. அடுத்தது பாக்கியா செலினுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே செலினையும் ஈஸ்வரி ஃபோன் எடுக்காமல் பார்த்துக்கிறாங்க. நாம் மட்டும் இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாள் உங்கள் அப்பா கிட்ட பாக்கியாவை பேச விடாமல் தடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா நான் பிளான் பண்ண மாதிரி. பாட்டி, என்ன பிளான் பண்ணீங்க நீங்கள்? இங்கே உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் இனியா, உங்கள் அப்பாவை நான் இங்கே அலசுனதுக்கான மெயின் காரணமே 2 விஷயம். அந்த ராதிகா இப்போது வீட்டை காலி பண்ணுறால, இப்போதைக்கு உங்கள் அப்பா அங்கே இருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு மனசை மாற வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ராதிகாவும் கோபி நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரு, அதனால தான் வந்துட்டாருன்னு நினச்சிப்பா. ஆனால் நாம் வீட்டை காலி பண்ணுறேன்னு சொல்லியும் கூட கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காருனா, அப்போது அவருக்கு நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் அக்கறை இல்லைன்னு ராதிகா நல்லாவே புரிஞ்சுப்பா. அதோட அவளும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவா. அப்படி போயிட்டா அப்புறம் நம்மளுடைய பையன், அதான் உங்கள் அப்பன், அப்புறம் நம்மளை விட்டு போகவே மாட்டான். இதுதான் என்னுடைய பிளான் இனியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாட்டி சூப்பர் பாட்டி, வேறு லெவலில் யோசிச்சிருக்கீங்க நீங்கள். அண்ணன், அப்போ நான் பாட்டி சொல்கிற மாதிரி நீ ஃபோன் எடுக்காத, நானும் எடுக்கலை. இன்னும் 2 நாள் டேடியை இங்கேயே வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே அங்கே ராதிகாவும் போயிடுவாங்க. பாட்டி சொல்கிற மாதிரி அப்புறம் நம்மளுடைய தான் அப்பா இங்கேயே இருப்பார் அப்படின்னு சொல்லவும், செலினும் ஓகே இனியா, சரி பாட்டி, அவங்க ஃபோன் யார் அடித்தாலும் நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கோபிகிட்ட ஈஸ்வரியும் சத்தியமும் ஆகியிருக்காங்க, இது மாதிரி என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அதனால் இனிமேல் கோபி நம்ம கூட தான் இருக்க போகிறான் அப்படின்னு இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே ராதிகா வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஆனால் போனாலும் இங்கே கமலாவுக்கு ஒரே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்படி கோபி தான் பொண்ணுடைய வாழ்க்கையில் அவராக வந்தார், அவளுக்கு ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணிவிட்டு இப்போது தனக்கு பிடிச்ச மாதிரி அவளுடைய வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. இப்போது கஷ்டப்படுறது யார்? நம்ம பொண்ணு தானே. அது மட்டும் இல்லை, மயம் வேறு அழுதுகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி இங்கே கமலா யோசிச்சுருக்காங்க. அப்போது கமலோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன கமலா, நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஏண்டி? இல்லை, இங்கே அக்கம்பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க, இது மாதிரி பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம், அதனால் ராதிகா திரும்ப கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கோபியும் கூட வரலையா கமலா அப்படின்னு கேட்க, இங்கே யார் சொன்னாப்பெல்லாம் உங்களுக்கு? ஐயோ கமலா, இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லவும் இங்கே கமலாவுக்கு பயங்கரமாக ஏறி போயிடுது. ஓ, அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா, இந்த கோபி மாப்பிள்ள நம்மளை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போதைக்கு கோபி ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. அவருடைய ஃபோன் பார்த்தோம்னா வெளில சார்ஜ் போட்டிருக்காங்க. இங்கே கமலாவுடைய ஃபோனை பார்த்ததும், இனியா பாட்டி, அந்த கமலை தான் கால் பண்ணுறாங்க. அப்படியா, ஃபோனை கொடு அப்படின்னு ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. கமலா ஒன்று, மாப்பிள்ளை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்பிள்ளை, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வராமல் நீங்கள் பாட்டுக்கு இப்படி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஜாலியாக இருக்கிறதெல்லாம் சரியா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்க, ஏன் என்ன சரியில்லை இப்போ உனக்கு? அவன் உனக்கு மாப்பிள்ளையா முதல்ல அப்படின்னு கேட்கவும், இங்கே நீங்கள் யார் பேசுகிறது? நான் ஈஸ்வரி பேசுகிறேன். என் பையனுக்கு எதுக்கு இப்போ கால் பண்ணுறேன்? உன் பொண்ணை வச்சு அவனை மயக்கி உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் என் குடும்பத்தை கதிகலங்க வச்ச, என் புருஷனை கொன்னீங்க, இப்போ பத்தாதுன்னு அடுத்தது என்ன கொள்றதுக்கு பிளான் பண்ணுறீங்களா? இங்கே பாரு, நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, இனி என் பையன் உன் பொண்ணு கூட வரமாட்டான். உன் பொண்ணுக்கு தான் ஆளா இல்லை, எப்படி என் பையனை பிடிச்சாலோ அது மாதிரி வேறு யாரையாவது பார்த்து பிடிச்சிக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, கமலா ஒன்று, இங்கே பாருங்கள் சம்மந்தியம்மா, நீங்கள் ரொம்ப வார்த்தை மாரி பேசிகிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு ஒன்றும் உங்கள் பையனை பிடிக்கல, உங்கள் பையன்தான் ஆசை வார்த்தை காட்டி என் பொண்ணுடைய வாழ்க்கையை மோசம் பண்ணார், தனக்கு கல்யாண விஷயத்தையே சொல்லாமல் மறைச்சிருந்தார், இப்படி எல்லா தப்பையும் பண்ணது உங்கள் பையன். ஆனால் இன்றைக்கி உங்கள் பையன் வசதியாக போயிட்டார், நல்லவராக போயிட்டாரா அப்படின்னு கமலா சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, ஏய் இங்கே பாரு, ஆம்பளை 1000 தப்பு பண்ணுவான்,
பொம்பளை தான் கரெக்டாக இருக்கணும். உன் பொண்ணு ஒழுங்காக இருந்தா எதுக்கு என் பையனை வந்து பேச போகிறான்? இங்கே பாரு, இப்போ என் பையன் புரிஞ்சுக்கிட்டான் எல்லாத்தையும். உன் பொண்ணு கூட வந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனையுமே, என் குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனையும் இப்போது அவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம பண்ண தான் தப்புன்னு உணர்ந்துட்டான். அதனால தான் குலதெய்வ கோயிலுக்கு வந்து குலதெய்வத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு பாக்கியா கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். இனிமேல் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, என் பிள்ளைய உங்கள் பக்கம் இழுக்க முடியாது. என் பிள்ளைய பொறுத்த வரைக்கும் இனிமேல் நான் சொல்கிறது தான் வேத வாக்கு. அதனால் மூடிட்டு ஃபோனை வைடி அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கமலாவுக்கு இங்கே பயங்கரமாக ஆத்திரம் வருது. என்னடா பண்ணுறது, இப்படி நம்மளை பழி வாங்கிட்டாரு இந்த மாப்பிள்ளை. இங்கே மைய வர அழுதுகிட்டே இருக்கா. ஒரு பக்கம் ராதிகா சுத்தமாக மனசு உடைஞ்சு போயிட்டா. இனிமேல் இவங்க 2 பேரையும் நம்ம தேத்தி அழைச்சிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாச்சே. தான் பொண்ணோட வாழ்க்கையில் இவர் வந்து இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கமலா. அப்போ தான் கமலாவுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம பொண்ணுக்கு இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக அந்த பாக்கியை வாழக்கூடாது. அப்படின்னா மாப்பிள்ளை மூலம் அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரணும். அப்படி வெளியே கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக மாப்பிள்ளை மனசை மாற்றி நம்ம பொண்ணோட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே ராதிகாவை கால் பண்ணுறாங்க. ராதிகா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ராதிகா அழுதுகிட்டே பேசுகிறாங்க. கமலா உடனே என்னாச்சு ராதிகா, ஏன் அழுவுற? ஒன்றும் இல்லைம்மா, மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா புலம்புறாங்க. உடனே கமலா, சரி ராதிகா வை, நான் பண்ணுறேன். அப்போது கமலாவுக்கு புரிஞ்சிடுது, ராதிகா மனசில் உன்னை வச்சுக்கிட்டு வெளியில் நடிக்கிறா, ராதிகாவுக்கு அங்கேருந்து வரத்து மனசு இல்லை அப்படின்னு. உடனே கமலா போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க. இதுமாதிரி கோபின்னு ஒரு கேஸில் ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுத்துருந்தாங்களே, அவர் 2 மணி நாள் சைன் பண்ணுறாரு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா அவர் சைன் பண்ணி ஒரு 2 மணி நாள் ஆச்சு, அப்புறம் ஏன் சார் அவர் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஒரு லாயர் அனுப்பி கேள்வி கேட்க வைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபுட்டில் விஷத்தை கலந்த வழக்கில் அவரை கைது செஞ்சுருக்கீங்க, அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் வந்து ஜாமீனில் கையெழுத்து போடல, இப்போ அவர் வெளியூரில் இருக்கார், அதுக்கான ஆதாரம் தான் இருக்குது அப்படின்னு இனியா இங்கே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இங்கே கோபியோட நம்பரை ட்ரேசர் பண்ணி அதுக்கான லொக்கேஷனையும் காட்டுறாங்க. இப்படி கோபி லிமிட்டை தாண்டி திருநெல்வேலி போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் இப்போ தலைமுறை ஆகிட்டார். நீங்கள் வேணால் அவருக்கு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோன் ரீச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே கமலா 2 வாட்டி பண்ணதுனால ஈஸ்வரி கோபியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாக்கியாவும் பண்ண முடியல. அந்த நேரத்தில் போலீஸ் கால் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இங்கே போலீஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே லாயர் வச்சு கமலா ஃபோர்ஸ் பண்ணவும் நேராக கோபியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அப்போ தான் கோபி, ஈஸ்வரி, இனியா, செலியனு எல்லாருமே ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாக்கியா கேட்குறாங்க, இனியா அங்கே நில்லு, உனக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் அடித்தேன், ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை? அம்மா அங்கே சிக்னல் ப்ராப்ளமா? சரியா உனக்குமாப்பா? ஆமாம்மா எனக்கு சிக்னல் ப்ராப்ளம். ஓ உங்கள் எல்லாருக்கும் சிக்னல் ப்ராப்ளமா? கோபியோட ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அவர் ஃபோனில் சார்ஜ் நிற்கலாமா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாருமே சமாளிக்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தானே, எனக்கு தெரியும். நீங்கள் தான் திட்டம் போட்டு இவங்கெல்லாம் இப்படி பண்ண வைக்கிறீங்க. ஆனால் அத்தை, நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் நடக்காது. கோபி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஏன் தெரியாமல் இருக்க போது உங்களுக்கு? ஏற்கனவே ராதிகா வீட்டை காலி பண்ண போகிறோன்னு சொன்னாங்கல்ல, சொல்லியும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அவங்கள்ட்ட பேசாமல் நீங்கள் பட்டு எனக்கு போயிட்டீங்களே, நீங்கள் என்ன மனுஷன் கோபி அப்படின்னு இங்கே கோபியை பாக்கியா பயங்கரமாக திட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து இங்கே கோபி கோபி அப்படின்னு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா இங்கே பாக்கியா போய் பார்க்குறாங்க, போலீஸாக இருக்குது. சார் சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே கோபிநாத் இருக்காங்களா? இருக்காங்க சார், நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வரோம். என்ன சார் விஷயம்? இது மாதிரி அவர் ஆல்ரெடி ஒரு கேஸில் கைது பண்ணியிருந்தோம். ஜாமீனில் வந்திருக்காரு, சைன் பண்ணவே இல்லை, ஆள் அப்சென்ட் ஆகிட்டார், ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அதான் அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இங்கே கோபியை போலீஸை போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஈஸ்வரி ஒன்று இது மாதிரி பாக்கியாட்ட சொல்கிறாங்க, பாக்கியா கோபியை அரெஸ்ட் பண்ணுறாங்க, நீ தான் இந்த கேஸ் கொடுத்த, ஃபஸ்ட்டு கேஸை வாபஸ் வாங்கு, என் புள்ள ஸ்டேஷன்லாம் போக முடியாது, அவனுக்கே உடம்பு சரியில்லை, அவனே தெரிஞ்சு இப்போ தான் ஒழுங்காக இருக்கான், இப்போ மட்டும் அவன் ஸ்டேஷன் போனால் அவன் உடம்புக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை ஆகிடும், சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்ல இங்கே கோபியும், பாக்கியா நான் பண்ண தப்பு தான், நான் தான் உணர்ந்துட்டாலே, எனக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல அப்படின்னு கோபி கேட்க, சி வாயை மூடுங்க, நீங்களாம் பேசவே கூடாது, பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக என் வீட்டு வெளியில் போங்கன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன், ஆனால் கேட்கல, அதான் ஆண்டவனாக பார்த்து உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரத்துக்கு ஒரு வழி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், இதுவே சரியான வழி தான். நீங்களாம் வெளியில் இருக்கிறதுக்கு உள்ளே இருக்கிறதே பரவாயில்ல, வெளியிலேருந்து ஏன் வாழ்க்கை கெடுத்தீங்க, இப்போ ஒரு ஆதிக்க வாழ்க்கையை கெடுத்தீங்க, அடுத்தது இன்னும் வெளியிலேருந்து யாருடைய வாழ்க்கை கெடுக்கிறது காத்திருக்கீங்க,
சீ நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி வீட்டோடு வெளியில் போங்க மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் கோபி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி கடந்து கதறாங்க, பாக்கியா நான் சொல்கிறது கேளு பாக்கியா கேளு பாக்கியான்னு சொல்லிட்டு. ஆனால் பாக்கியா எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே கோபியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகவும் ஈஸ்வரி கீழே விழுந்து பயங்கரமாக கத்தி கதறி அழுகுறாங்க.